அனைவருக்கும் வணக்கம். நான் சிவில் இன்ஜினியர் ராஜா, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இது ஒரு பில்டிங்கோட ஒட்டுமொத்தமாக எல்லா வேலையுமே நம்ம ஒரே வீடியோவில் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். ஒன் ஷாட்டில் பேசியிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வாஸ்து பண்ணுறோம். வாஸ்து பண்ணதுக்கு அப்புறமா அன்றைக்கே நம்ம போர் போட்டுடுறோம். போர் போடுறப்ப என்ன ரேட்டு, எப்படி என்ன இது நம்ம அது தனியாக ஒரு வீடியோ போடலாம். இதில் நம்ம 500 அடி வரை நம்ம போர் போட்டிருக்கோம். 500 அடிக்கு மேலே போட முடியல. கேசிங் பைப் அந்த பிவிசி பைப் இருக்குது இல்லைங்களா, அதான் கேசிங் பைப் நம்ம ஒரு 42 அடிக்கு நம்ம இறக்கியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சேல்ஸ் பில்டிங் தான். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் சேல்ஸ் பில்டிங் பண்ணி அப்படியே நம்ம விற்கிற வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அஸ்திவாரம் பறிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். இதில் பூமியோட ஹார்ட் சர்ஃபேஸ்க்காக நம்ம இந்த அஸ்திவாரத்தை பறிக்கிறோம். ஏன்னா நம்ம பில்டிங்கோட வெயிட்டை அந்த மண் தாங்கணுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஹைட்டே நம்ம பறிக்கிறோம். இது மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் 1.5 மீட்டர், அதாவது ஒரு 4.75 5 அடி வரையும் வரும். இப்போ நம்ம ஜேசிபியில் பறிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு முதல்ல அங்கே கொஞ்சம் மணல் நம்ம பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே நம்ம ஒன்றையை போடுவோம். ஒன்றையை போட்டுட்டு ஒன்றையில் கொஞ்சம் கலவையை போட்டு மட்டம் தட்டிக்குவோம். இது 2 இடத்துலையுமே போடுவோம். நம்ம எந்த 2 இடம்னா தண்ணி தொட்டிக்கும் போடுவோம், செப்டி டேங்க்கும் போடுவோம். இப்போ இந்த அஸ்திவாரம் பறிச்சதுக்கு அப்புறமா 1.5 பெட்டு காலம் பில்லருக்காக நம்ம போட்டதுக்கு அப்புறமா அதில் நம்ம காலத்தை உட்கார வைப்போம். இப்போ இந்த காலம் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக தனியாக பார்க்கலாம். இந்த காலத்தை கீழே படல் போட்டு படல் மேலே நம்ம உட்கார வைப்போம். படல்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு 6 இன்ச்சுக்கு ஒரு கம்பி, அப்படி 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சுக்கு ஒரு கம்பி வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டி அந்த படல் வச்சு அது மேலே அந்த காலத்தை நம்ம உட்கார வைப்போம். காலத்துக்கு நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது 4 12mm ராடு, 2 10mm ராடு நம்ம உள்ளே யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங்னு பொறுத்த வரையும் நமக்கு அதுவே போதுமானது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல தண்ணி தொட்டி. நல்ல தண்ணி தொட்டி கட்டும்போது கண்டிப்பாக நல்ல தண்ணி தொட்டிக்கு வெளியவும் நம்ம சந்து அடைக்கணும். அதாவது கலவையில் பேக் பண்ணிக்கிட்டே வரணும். இது நம்ம காலம் போட்டதுக்கு அப்புறமா இந்த மெத்தட் இப்படி தான் இருக்கும். காலம் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு தேவைப்படுற நல்ல தண்ணி தொட்டியும் செப்டிக் டேங்கையும் நம்ம கட்டி முடிச்சுட்டு அப்புறம் அந்த மட்டத்துக்கு மண்ணை தள்ளிட்டு நம்ம தண்ணி விட்டு ஆட்டிடுவோம். இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூமி கொஞ்சம் கடுசாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. அங்கே தண்ணியை நிப்பாட்டி பூமியை ஒரு அடி வரையும் பறித்து கட்டு வேலையை கீழே 1.5 போட்டு கட்டு வேலையை நம்ம கொண்டு வருவோம். இது எதுக்குன்னா, நம்ம நேச்சுரல் சாயில் லெவல்லேருந்து கொஞ்சம் பறித்து நம்ம கீழே கட்டு வேலைக்கு கொண்டு வர்றப்போ தான் நமக்கு அந்த எலி பறிக்காமல் இருக்கும். இது நம்ம முதல்ல தண்ணி ஊற்றி பறிச்சுட்டு ஒன்றையை போட்டுட்டு ஒன்றைக்கு மேலே நம்மளுடைய எர்த் பீம் சொல்லுவாங்க, அதாவது பிளிந்த் பீம், அதோட மட்டத்துக்கு நம்ம கட்டு வேலையை கட்டிக்குவோம். கட்டு வேலையை கட்டிட்டோம்னா அது அந்த எர்த் பீமுக்கு ஒரு பெட்டு மாதிரி. அப்போ எல்லாமே ஒரே லெவலில் வச்சு நம்ம அந்த கட்டு வேலையை கட்டி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம பெல்ட்டு கட்டுவோம். இப்போ இந்த பெல்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறப்ப வரும் பாருங்கள். இந்த பெல்ட்டை பொறுத்த வரையும் பூமியோட லோடு, அந்த பில்டிங்கோட லோடு எல்லாமே நம்ம ஒன்றா இழுத்து பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த பூமியோட மட்டத்தில் போடக்கூடிய இதை தான் நம்ம பெல்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த பெல்ட்டு போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் கட்டு வேலையை கட்டுவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கட்டு வேலை கட்டினது நம்ம பெல்ட்டோட மட்டத்துக்கு கட்டியிருப்போம். இது நல்ல தண்ணி தொட்டி 10க்கு 10 ராடை 6 அடிக்கு ஒரு கம்பியில் போட்டிருக்கோம். இந்த பெல்ட்டை பார்த்தோம்னா நம்ம மேலே 3 12 போட்டிருக்கோம், கீழே 3 12 போட்டிருக்கோம். மொத்தம் 6 கம்பி போட்டிருக்கோம். பெல்ட்டோட உயரம் 1.5 அடி நம்ம காங்கிரீட் போடுறோம். இது நல்ல தண்ணி தொட்டி. அடுத்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சிமெண்ட்டுமே நம்ம பில்டிங்கை பொறுத்தவரை நம்ம அல்ட்ராடெக்கு இல்லைனா செட்டிநாடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வேறு பிராண்டுக்கு போகிறதில்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திண்டுக்கல்லில் ஏர்போர்ட் நகரில் நம்ம பண்ண சேல்ஸ் பில்டிங் தான் இது. இது நம்மளுடைய ஒரு 13வது ப்ராஜெக்ட் இது. இப்போ இந்த பில்டிங் நம்ம வேலை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதனால தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம மொத்தமாக எடுத்து போடுறோம். இப்போ அந்த பெல்ட்டு போட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய பேஸ்மெண்ட் லெவலுக்கு நம்ம கட்டு வேலையை ஃபுல்லாக நம்ம கட்டிக்குவோம். கட்டு வேலையை கட்டிட்டு இந்த காலம் சைடில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம காது ஓட்டைன்னு சொல்லுவோம். இந்த கட்டு வேலை ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த காலமோட சைடில் ஃபுல்லாக அந்த காது ஓட்டையை அடைக்கணும், காங்கிரீட் போடணும். இந்த கட்டு வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே
பூசணும். அது எப்படி பூசுறது அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப நீட்டாக நம்ம வந்து தூக்கு விட்டு மட்டை கொம்பு வச்சு அப்படி பூசணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து கலவையை வந்து சல்லடிச்ச மாதிரி அடிச்சிட்டு நம்ம வந்து பேக் பண்ணாலே போதுமானது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம பேஸ்மெண்ட் லெவலில் மண்ணை போட்டுட்டு தண்ணியை விட்டு நம்ம வந்து ஆட்டும்போது அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு எங்கேயுமே இடம் இருக்காது. அந்த தண்ணி அந்த பில்டிங்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து குறையும். அதாவது நம்ம வந்து மண்ணை வந்து அள்ளி போட்டுட்டு தண்ணி விடுற மெத்தட் பேர் வந்து கன்சால்டேஷன் சொல்லுவோம். அது வந்து நமக்கு வந்து காம்பேக்ஷனில் ஒரு மெத்தடு. நம்ம அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம வந்து பூசியிருக்கணும். பூசினதுக்கப்புறமா ஜேசிபியில் நம்ம வந்து மண்ணள்ளி போடுறோம். மண்ணை வந்து எப்பயுமே நமக்கு எந்த மட்டத்துக்கு தேவையோ அதிலிருந்து கிட்டத்தட்ட 1 அடி வரையும் மண்ணை வந்து உயர்த்தி போடுவோம். அதுக்கப்புறமா தேவைத்தக்கன தண்ணியை வாங்கி விட்டு நல்லா ஆட்டி நம்ம வந்து மண்ணை ஃபுல்லாக இறக்கி விடுவோம். தேவைக்கு அதிகமாக இருக்க மண்ணை எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வந்து ஒன்றரை போடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நம்ம ஒன்றரை போட்டதுக்கப்புறமா வரக்கூடியது தான் இது வந்து கிச்சன் ஸ்லாப்பு. இதில் வந்து 1/2 அடிக்கு ஒரு கம்பி நம்ம நார்மலாக போடுறது 10க்கு 10 கம்பி தான் போட்டிருக்கோம். இது வந்து பூஜா ஸ்லாப்பு. இதுக்கு நம்ம 10க்கு 10 கம்பி தான் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜன்னல் வரக்கூடிய இடம். இது ஜன்னல் வரக்கூடிய இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு 2 கம்பியை வச்சுட்டு நம்ம வந்து காங்கிரீட் போடும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து அந்த இடத்துல வரக்கூடிய கிராக்கை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம அந்த 3 அடி மட்டத்துக்கு முதல்ல எல்லா பக்கமும் சுற்றி கட்டு வேலையை கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹைட் வந்து பண்ணுறோம். இது வந்து படிக்கட்டு வர்ற இடம். படிக்கட்டு வர்ற இடத்துக்கு முன்னாடி நம்ம வந்து படி எப்படி வருது நம்ம அளந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட்டு வேலையை கட்டினதுக்கப்புறமா சென்ட்ரிங் அடித்து அதில் நம்ம வந்து கம்பி கட்டுறோம். இதில் வந்து 12 mm ராடை மெயின் ராடாகவும் 10 mm ராட் டிஸ்ட்ரிபியூஷனாகவும் நம்ம போட்டிருப்போம். எல்லாமே வந்து 6 இன்ச்சுக்கு ஒரு ராட் நம்ம வந்து போட்டிருப்போம். 7 அடி மட்டத்துக்கு ஃபுல்லாக நம்ம கட்டு வேலையை கட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பெல்ட்டு போடுவோம். பெல்ட்டை பொறுத்தவரையும் நம்ம வந்து 4 10 mm ராடை வந்து மெயின் ராடாக போடுவோம். 7 இன்ச்சுக்கு ஒரு ராடு நம்ம வந்து ரிங்ஸாக நம்ம வந்து போடுவோம். சரி, இப்போ நம்ம வந்து லிண்டலுக்கான ஷட்டரிங் தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா அந்த கம்பி ஃபுல்லாக கட்டியிருப்போம். நான் சொன்ன மாதிரி சுற்றி பெல்ட்டு ஃபுல்லாக கனெக்ட் ஆகும். மற்றபடி வந்து இது வந்து லிண்டல் லெவலில் நம்ம வந்து கட்டியிருக்கக்கூடிய ஸ்லாப் வந்து ஸ்லாபுக்குள்ளே வரக்கூடிய ராடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து 10 mm ராடு மெயின் ராடாகவும் 8 mm ராடு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ராடாகவும் போடுவோம். எல்லாமே வந்து 6 இன்ச்சுக்கு ஒன்று நம்ம வந்து போட்டிருப்போம். இதில் நம்ம சங்கன் ஸ்லாப் வர இடத்துலையும் இந்த பில்டிங்கோட முன்புறம் வரக்கூடிய ஸ்லாப்லையும் அதாவது சஜ்ஜான்னு சொல்லுவோம், ப்ரொஜெக்ஷன்லேயும் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் நம்ம வந்து பண்ணியிருப்போம். நம்ம நடுவில் வந்து இந்த ஸ்லாபெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து மேலே வந்து ஒரு கட்டு வேலை கட்டுவோம். இதுதான் வந்து அந்த 7 அடி மட்டத்திலேருந்து ரூஃப் வரையும் போகக்கூடிய கட்டு வேலை. இது வந்து தோராயமாக ஒரு 2.25 அடியிலேருந்து 3 அடி கம்மியாக தானே ஹைட்டில் நம்ம வந்து கட்டுவோம். அது ஃபுல்லாக கட்டி முடித்த உடனே இந்த காலத்துக்கும் கட்டு வேலைக்கும் உள்ள நடுவில் கேப்பில் கண்டிப்பாக நம்ம வந்து காங்கிரீட்டை போட்டு பேக் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அது இன்னும் டபுள் ஸ்ட்ராங் ஆகிக்கும். ஏன்னா நம்ம வந்து ரூஃபுக்கு வந்து சென்ட்ரிங் அடிக்கும்போது காலம் ஜாயிண்டில் ஃபுல்லாக காங்கிரீட் போட்டிருந்தோம்னா அந்த கட்டு வேலை வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிரிப்பாக இருக்கும். அது வந்து வெளியே தள்ளாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரூஃப் லெவலில் நம்ம வந்து கம்பி ஃபுல்லாக கட்டினதுக்கு அப்புறமா எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ரூஃபை பொறுத்தவரை நம்ம எல்லாமே 1/2 அடிக்கு ஒரு கம்பி தான் போடுவோம். 10 mm ராடு வந்து மெயின் ராடாகவும் 8 mm ராடு வந்து டிஸ்ட்ரிபியூஷனாகவும் நம்ம வந்து போடுவோம். எல்லாமே 6 இன்ச்சுக்கு வந்து ஒரு ராடு வந்து போடுவோம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே முழுக்க வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் மட்டும் தான் இப்போ நம்ம வந்து ரூஃப் காங்கிரீட்டிங் பண்ணியிருக்கோம். ரூஃப் காங்கிரீட் பண்ணும்போது முக்கியமான விஷயம், அங்கே ஒரு தம்பி நிற்கிறாரு பாருங்கள், அவர் வந்து எலக்ட்ரீஷியன். அவர் அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு கண்டிப்பாக நம்ம ரூஃப் காங்கிரீட் போடும்போது மேலே ஒரு எலக்ட்ரீஷியனை நம்ம கூடயே நம்ம வந்து வச்சுக்கணும். ஏன்னா நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல டக்குன்னு வண்டியை விட்டுருவாங்க, அங்கே உடஞ்சிரும், பைப்லைன் வந்து நசுங்கிரும். அந்த மாதிரி இடத்துல உடனே நம்ம வந்து எலக்ட்ரிஷியன் மேலே இருந்தாருன்னா உடனே அந்த இடத்த சரி பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாப்பில். இந்த மாதிரி நம்ம காங்கிரீட் போட்டதுக்கப்புறமா தண்ணி நிப்பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாவது குறைஞ்சபட்சம் தண்ணி வந்து நிற்கணும். இப்போ நம்ம 10 நாள் 15 நாள் கழிச்சு இப்போ நம்ம வேலையை வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ரூஃப் லெவலுக்கு மேலே நம்ம வந்து கைப்பிடி செவர் பேராபெட் வால் நம்ம வந்து கட்ட போகிறோம். நம்ம பில்டிங்கை பொறுத்தவரையும் பொதுவாக வந்து எல்லோரும் 3 அடி கட்டுவாங்க, நம்ம வந்து 3 அடி கட்டுவோம். அப்போ தான் கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் மேலே போச்சுன்னா கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது பயப்படாமல் இருக்கலாம். இப்போ இந்த கைப்பிடி செவர் வந்து எல்லா பக்கம் சுற்றி ஃபுல்லாக எல்லாம் கட்டினதுக்கு அப்புறமா தான்
இந்த கைப்பிடி செவுரு ஃபுல்லாக நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறமா மேலே நம்ம வந்து சுருக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை பண்ணுவோம். அது என்னென்னா, ஒரு 50 மூட்டை சுண்ணாம்பு வாங்கிக்குவோம். இந்த செங்கல் அரைக்கல் வந்து ஒரு 2 டிராக்டர் வந்து வாங்கிக்குவோம். வாங்கிக்கிட்டு அந்த அரைக்கல்லை வந்து சுற்றியில் பொடி பொடியாக நறுக்கிட்டு அதுவும் இந்த சுண்ணாம்பையும் ஒன்றா கலந்து இழுத்து நம்ம வந்து போட்டு வாட்டம் வச்சு தண்ணி போகிற மாதிரி வாட்டம் வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டு அது ஃபுல்லாக திம்ஸ் அடித்து நம்ம வந்து விட்டுருவோம். இப்படி பண்ணும்போது இது வந்து ஒரு வெதரிங் கோர்ஸ் தான் இது. இந்த செங்கல் நம்ம வந்து சுண்ணாம்போடு கலந்து போட்டு நம்ம தட்டும்போது அது என்ன ஆகும்னா, மேலேருந்து கீழே வந்து ஹீட் அந்த அளவுக்கு வந்து இறங்க விடாது. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இப்போ இன்டர்னல் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பில்டிங்குள்ளே நம்மளுடைய பைப் லைன்ஸ்லாம் எப்படிலாம் போயிருக்குன்றதை நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இப்படி ஃபோட்டோ எடுத்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து அந்த வீடு வாங்குறவங்களுக்கு நம்ம மொத்தமாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, நாளைக்கு அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஆணி அடிக்கணும், மிஷினில் ட்ரில் பண்ணணும் அப்படின்னா அவங்க பயப்படாமல் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு பைப்பில் எங்கெங்கே போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மற்ற இடத்துல பயப்படாமல் அவங்க வந்து ஆணி அடிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்க்கலான்றதுனால நம்ம இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம இப்படி எடுத்து கொடுத்துறது நம்மளோட வழக்கம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து நம்ம எப்படி பைப்லைன் போயிருக்குன்னு நம்ம இந்த ஃபோட்டோ வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சீலிங் பிளாஸ்டிங் பண்ண போகிறாங்க. சீலிங் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிமெண்ட் பாலை தான் வந்து கறந்து வந்து அடிக்கிறாங்க. நம்ம சைடில் பொறுத்தவரை நம்ம போடுற சாரம் எல்லாமே இந்த மாதிரி கட்டையை வச்சு தான் நம்ம வந்து கட்டிக்கிறோம். இப்போ இது வந்து என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறது. இங்கே நமக்கு எப்படி பைப்லைன் போயிருக்கு. இது வந்து ஹால் ஏரியா, இது கார் பார்க்கிங் ஏரியா, இது வந்து பாத்ரூம்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியா. இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம தனித்தனியாக நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு இதை பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பூச்சி வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக்கல் வேலையை நம்ம வந்து பண்ணிட்டோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டான ப்ராப்பரான ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டை பொறுத்தவரையும் நம்ம அதில் வச்சிருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பாக்ஸை எல்லாமே நம்ம பூச்சி வேலை பூசும்போது அந்த பூச்சி வேலை மட்டத்துக்கும் இழுத்து வைக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ரசமட்டம் வச்சு அதை வந்து நேராக வைக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து நாளைக்கு சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் மாட்டினதுக்கு அப்புறமா அது பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இல்லை அது கொஞ்சம் நேர் இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக ரசமட்டம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே கப்போர்டு கட்டுறதுக்கு முன்னாடி செவுத்துல 2 பக்கம் காடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட்டு வேலையை கட்டுவோம். இந்த கட்டு வேலையில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து ராடு வந்து தேவைக்கு தக்க நம்ம வந்து அடிச்சுக்குவோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ப்ராஜெக்டோட கம்ப்ளீட்டாக எல்லா ஃபோட்டோஸுமே எடுத்து ஒன்றா அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒரே வீடியோவாக எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். இது நம்ம வந்து பண்ணியிருக்க ஒரு புது முயற்சி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு புது யூடியூப் சேனல். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.